Dear students, ஒரு சின்ன கான்செப்ட் பார்ப்போம். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதை தமிழில் புவியீர்ப்பு விசைன்னு சொல்லுவாங்க. ஸ்மால் ஜி. இந்த ஸ்மால் ஜி எங்கேனா வேரி ஆகுது. ஹைட்டில் போகும்போது வேரி ஆகுது, டெப்த் ஆழமாக போகும்போது வேரி ஆகுது. அது மட்டும் இல்லை, பூமி சுற்றுறதுனால வேரி ஆகுது. பூமியோட சைஸ் வச்சு என்ன செய்யுது, ஜி வந்து வேரி ஆகுது. இதில் ஒரு சின்ன அப்ளிகேஷன் பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஈக்குவேட்டர் பூமியோட மத்திய பகுதியிலிருந்து நம்ம போலை நோக்கி போகும்போது என்ன ஆகுது, போல் நார்த் போல் அல்லது சவுத் போல், நீங்கள் எங்கே போனாலும் ஜியோட அளவு என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த அப்ளிகேஷனை நம்ம என்ன செய்கிறோம் பாரு, லிஃப்டில் நம்ம போகிறோம். அப்போ லிஃப்டில் போகும்போது என்ன ஆகும், டி டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு, அப்போது ஜி எஃப்ஐடி என்ன ஆயிடுது, லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட்ஸ். மேலே போகும்போது என்ன ஆகும், ஜி எஃபெக்டிவ் ஜி ப்ளஸ் அந்த லிஃப்டோட ஆக்சலரேஷன் ஏ. இதே லிஃப்ட் இஸ் மேலேருந்து கீழே வருது, டவுன்வர்ட்ஸாக வருது, அப்போ அங்கே ஜி எஃபெக்டிவ் என்ன ஆகும், ஜி மைனஸ் ஏ. அப்போ இந்த மேலேருந்து கீழே வரும்போது வி ஃபீல் தட், இதை நம்ம தினமும் நம்ம அனுபவிப்போம். நீங்கள் லிஃப்டில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ஆகும், நமக்கு ஒரு ஃபீலிங், ஒரு வெயிட் இழந்தது மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு கேட்டால், மேலேருந்து கீழே வரும்போது ஜி எஃபெக்டிவ் ஜி மைனஸ் ஏ ஆகுது. கீழே இருந்து மேலே போகும்போது என்ன செய்யுது, நம்ம ஏதோ எடுத்துகிட்டு போகிறது மாரி வி ஃபீல் ஆகுது. தட் இஸ் ஜி எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு ஜி ப்ளஸ் ஏ. இதே இன்னொரு அப்ளிகேஷனில் சொல்லலாம். என்ன, சிம்பிள் பெண்டுலம் படிச்சிருப்பீங்க. டி இஸ் ஈக்குவல் டு 2π இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் பை ஜி. அப்போ டி எதை பொறுத்து வேரி ஆகுது, டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் எல், டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஜி. அப்போ ஜி கூடிச்சுன்னா டைம் பீரியட் என்ன ஆகும், குறையணும். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பான் உங்களுக்கு, நீட் அண்ட் ஜெயில் எப்படி கேட்பான், இதே சிம்பிள் பெண்டுலத்தை ஒரு லிஃப்ட்டுக்குள்ளாடி நீ பண்ணுற, ஆஸ்லேட் பண்ணுற, லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட்ஸ் என்ன ஆகும், லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட்ஸ்னா ஜி எஃபெக்டிவ் ஜி ப்ளஸ் ஏ. அப்போ இங்கே ஜி எஃபெக்டிவ் கூடுது. அப்போ இது கூடுச்சுன்னா டைம் பீரியட் என்ன ஆகும், குறையும்னு சொல்ல தெரியணும். கரெக்ட். சரி, இப்போ லிஃப்ட் மேலேருந்து கீழே வருது, அதே ஆஸ்லேஷன் சிம்பிள் பெண்டுலம் ஆஸ்லேட் பண்ணுற என்ன ஆகும், எஸ் ஜி எஃபெக்டிவ் என்ன ஆயிடுது, ஜி மைனஸ் ஏ. இது குறையுது, அப்போ என்ன செய்யும், டைம் பீரியட் கூடுது. அப்போ இப்படி நீங்கள் அப்ளிகேஷன் ஓரியன்டாக படிச்சிங்கன்னா இது வந்து என்ன ஆகும், நீங்கள் நல்ல கான்ஃபிடென்ட் ஆகி உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இட்ஸ் அ டைம் ஷார்ட் ஆகி இம்மிடியேட்டாக நீ என்ன செய்யலாம், ஆன்சர் பண்ணலாம். டைம் மேனேஜ்மெண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டு கிராக் த நீட் அண்ட் ஜேஇ. அப்போ நீங்கள் படிக்கிற ஃபிசிக்ஸை அப்ளிகேஷன் ஓரியன்டாக படிக்கணும். இதை தான் நாங்கள் ஸ்டார்ட் செய்துட்ருக்குறோம்.